ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம நேட்டிவில் இருக்க அற்புத சுரண்டை அந்தோனியார் சர்ச் அது வந்து நம்ம போயிருந்தோம். அதில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியிலவே வந்துட்டு ஊர்லேருந்து சுரண்டை இந்த ஊர் பேர் வந்து இது வந்து ஒரு பங்கு. இதை சுற்றி சின்ன சின்ன துணை பங்குகள் இருக்குது, சர்ச்சுகள் இருக்குது. ஓகே, இதோட பாதுகாவலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தோனியார், புனிதர் அந்தோனியார் தான் இந்த சர்ச்சுக்கு வந்து பாதுகாவலர். இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைனா மத்தியானம் ஒரு 11 o'clock ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் ஆகும் வீக்லி. இப்போ 7th நாள் அப்படிங்கிறதுனால வந்து தியானம் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஆராதனை, நற்கருணை ஆராதனை, மாஸ், இந்த மாதிரி 3 நிகழ்ச்சியுமே செவ்வாய்க்கிழமை இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஜனங்கள் வர வர வந்து கோயிலை சுற்றிட்டு மெழுதிரி ஏற்றி வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆலயத்தில் வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அங்கே தியானம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆராதனை வந்து 2 மணிக்கு நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து தியானமும் ஃபாதர் வந்து சொல்லிட்டு போயிருந்தார், இந்த மாதிரி ஆஃப்ட்ரு நற்கருணை ஆராதனைக்கு அப்புறம் வந்து மாசு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லன்ச்சு சாப்பிட்ருங்க. ஏன்னா அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. எனக்கு ஃபுல் டே ப்ரேயர் மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் 4 o'clock வரைக்குமே மாஸ் நமக்கு ஃபினிஷ் ஆக 4 மணி ஆகிடுச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஆலயம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஷெட்டு மாதிரி தான் இருக்கும். அங்கே தான் வந்து ப்ரேயர்லாம் நடக்கும். இங்கே வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் ப்ரைவேட்டாக நம்ம போய் பண்ணிக்கலாம் பர்சனலாக. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவரோட நற்கருணை பாகம் வந்து இருக்குது அந்தோனியார் சர்ச்சில். அது வந்து ரொம்பவே எல்லாருமே பார்க்குற மாதிரி வெளியே வந்து எப்போவுமே இருக்கும். ஆல்வேஸ் வந்து அதை ஷோ பண்ணியிருப்பாங்க. இந்த அந்தோனியார் வந்து கோயிலில் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. ஆனால் வந்து நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லாமே வந்து செய்கிறது ப்ரேயரு. அதே மாதிரி புளியம்பட்டியிலேருந்து தண்ணி தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வந்து நம்மளுக்கு வீக்லி வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வந்து நம்ம மேலே தொளிச்சிக்கலாம், இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை வந்து தீர்த்தத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா வந்து பக்தி மார்க்கம் வந்து ரொம்பவே அட்டாச்சாக நமக்கு வந்து ரொம்ப வேல்யூபிளான முறையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இருந்த கோயில். அதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்தோனியார் சுருவம் இது உடல் இருக்குது. இது மாதிரி வெளியே வந்து இங்கே வந்து மாசுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னாலுமே வேதியர் அங்கே இருப்பாங்க, நீங்கள் எழுதி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொருட்களும் நீங்கள் ஜெபமாலை, மோதிரம், இந்த மாதிரி பொருட்களும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அங்கே டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபாதர்கிட்ட கொடுத்துப்பாங்க. இல்லை ஃபாதரை எப்போனாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலுமே ஃபாதரை வந்து சந்திக்கலாம். வாரம் இங்கே நீங்கள் எந்த மாஸ் நடந்தாலும் இல்லை ஃபாதர் எங்கே போனாலுமே உங்களுக்கு வந்து அவர் யூடியூப்லேயும் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க. ஜோசப் ராஜன் அப்படின்னு ஃபாதர் ஜோசப் ராஜன் போட்டிங்க அப்படின்னாலே அவங்க வந்து எவ்ரி வீக் வந்து நீங்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் லைவாகவே வந்து பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. 11 o'clock வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் கோயிலை சுற்றுறவங்க, ப்ரேயர் பண்ணுறவங்க, அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுறவங்க, இந்த மாதிரி எல்லாமே முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்மளோட ஆராதனைக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஷெட்டில் தான் வந்து மேக்ஸிமம் மாஸ் வந்து இதில் தான் வைக்கிறாங்க. ப்ரேயரு எல்லாமே வந்து இந்த பெரிய ஷெட்டில் காத்தோட்டமாக இருக்கும். வெளியே வந்து காத்தோட்டமாக இருக்கும். மேலேயும் வந்து நமக்கு ஃபேன் இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சிலுவப்பாதை, இந்த 14 ஸ்தலங்களுமே எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சிலுவப்பாதை நாங்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா சிலுவப்பாதை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சிஸ்டர்ஸுமே வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக தான் அந்த சின்ன சர்ச் இருக்குது, ஃபஸ்ட்டு இருந்த சர்ச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஷெட்டு. இந்த ஷெட்டை தான் வந்து ப்ரேயருக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து முடியாதவங்க வந்து நம்ம சேர் போட்டு உட்காந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம தரையிலே உட்காந்துக்கலாம். அப்படி க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி வந்து சேர் வந்து அங்கே வெளியே இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு நம்ம எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு அந்தோனியார் கேவி இருக்கும். அடுத்து வந்து அங்கே சமைக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆசனம் இருந்துச்சு. அதுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அடுப்பில் தான் வந்து சமைச்சிருந்தாங்க. பிரிஞ்சு மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து பக்தர்களுக்கு வந்து ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே வந்து செவ்வாய்க்கிழமைனாலே ஆசனம் இருக்கும். வீக்லி டியூஸ்டே வந்து சர்ச்சுக்கு வரவங்களுக்கு வந்து அங்கே ப்ரேயருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சாப்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே போவாங்க.
சாப்பிட்டு இதில் வந்து நம்மளுக்கு நல்லூரில் வந்து பிரேக் மாதிரி இருந்துச்சு. பிரேக்கில் வந்து சாப்பிட்டுட்டு 2:00 வந்து சாப்பிட 2:15 ஆயிடுச்சு. 2:15 to 2:30 வரைக்கும் டைம். 2:40 வரைக்கும் டைமு. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ருங்க. அடுத்தது வந்து நக்கர் ஆராதனை முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து மாஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம லைனில் நின்று சாப்பிட்டு முடித்தோம். சாப்பாடுக்குமே பார்த்திங்கன்னா தட்டு, பிளேட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. பிளேட்டோடு தான் நமக்கு தருவாங்க. பிளேட்டும் அங்கே இருக்கும். பிளேட்டும் அண்ட் சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வாஷ் பேஷன் அங்கே இருக்குது, லைனில் இருக்கும். அங்கே போயிட்டு லைனில் நின்று ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அந்த பிளேட்டை வந்து அங்கேயே சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடணும். அவங்க அடுத்தது அதை நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீதி வேஸ்ட் ஆக்காமல் பாக்ஸில் போட்டும் எடுத்துகிட்டும் போயிடுறாங்க. ஏன்னா நிறையா வந்து கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு அப்படின்னு அளவுலாம் இல்லை, நிறையவே போட்டு கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு நிறைய சாப்பிட முடியாதவங்க வந்து அதை நைட்டுக்கு வந்து வச்சுக்குவாங்க. இல்லை முடியாதவங்க, இல்லை அங்கேயே இருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைமுக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பாடு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க முடியும். கோயிலை சுற்றி வர்றதை வந்து அவ்வளோ பேர் வந்து டைம் ஆக என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் சுற்ற ஆரம்பித்தாங்க. மெழுதிரி வச்சுக்கிட்டு அவங்களோட வேண்டுதல்களை வந்து ஃபுல்லாக அந்த வெயில்லையுமே வந்து சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. கோயிலை முதல்ல சுற்றி அதுக்கப்புறம் தான் வந்து தியானம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ தவக்காலம் அப்படிங்கிறதுனால வந்து அந்த சிலுவை குறித்து தான் அந்த தியானம் இருந்துச்சு. 3 சிலுவைகள் அங்கே இருந்துச்சு கல்வாரி மலையில். ஒன்று ஏசப்பா இருந்தாங்க, அடுத்து நல்ல திருடன், கள்ள திருடன் 3 பேர் இருந்தாங்க. இதில் நம்மளோட சாய்ஸ் எதுவாக இருக்குது? நம்ம ஜீசஸோட சிலுவையை வந்து சாய்ஸ் எடுக்க போகிறோமா, இல்லை வந்து நல்ல திருடனோட பங்கை எடுக்க போகிறோமா, இல்லை கள்ள திருடன் அந்த கள்ளனை போல் இருக்க போகிறோமா அப்படிங்கிறத பற்றி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தியானம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு லைனில் நின்றோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ லைனு, அந்த ஒரு கம்பிலாம் வச்சுருக்காங்க. 2 லைனில் வந்து போகணும். ஆனால் இவ்வளோ லைன் இருக்குது. போய் சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஏன்னா அவ்வளோ ஜனங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்தாலே தெரியும். ஃபுல் ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளேஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து நிறைஞ்சி இருந்தாங்க. அவ்வளோ பேர் வந்து ப்ரேயருக்கு வந்து வந்திருந்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்து நமக்கு அடுத்த வந்து ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் ஆகணும்ல, அதில் ஃபாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து இந்த ஷெட்லேயே தான் திரும்பவும் அகெயின் வந்து ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ரொம்ப வயசானவங்க கூட, அதே மாதிரி நிறைய பேர் காவி ட்ரெஸ்ஸில் கூட நான் பார்த்துருந்தேன். ஒன்று ஷூட் பண்ணணுன்னு தெரில. ஆனால் காவி ட்ரெஸ் வந்து நிறைய பேர் காவி சேலைலாம் உடுத்தி வந்திருந்தாங்க. அப்போ ஜென்ஸ் கூட அந்த இதெல்லாம் சுற்றுறது பார்த்துருந்தேன். கோயிலில் வந்து அவ்வளோ பக்தியாக வந்து அவங்களோட தேவைகளையும் விண்ணப்பங்களையும் வந்து கடவுள்கிட்ட வந்து எப்படி நம்மளோட வே ஆஃப் ஸ்டைலில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட வேண்டுதல்களை வந்து கடவுளோட பாதத்தில் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து இங்கே நக்கரன் ஆராதனை வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ப்ரேயரு பாட்டு அந்த பாட்டு பாடுற பிரதரே வந்து தான் நம்மளுக்கு வந்து இது கூட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா நற்கருணை ஆராதனை எல்லாருமே தொட்டு கும்பிட்ற மாதிரி லைனில் நிற்க வச்சு ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருக்கும்போது நான் தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து இதை பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. திருப்தியாக வந்து நற்கருணை இயேசுவை வந்து பார்த்த திருப்தி வந்து எனக்கு இருந்துச்சு. அவர்கிட்ட என்னோடய விண்ணப்பங்களை எல்லாமே சமர்ப்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா லைனில் நின்று எப்படி அப்படி ஆர்டராக வந்துட்டு இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க அப்படின்னு. குழந்தைங்க ரொம்ப வரல, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஸ்கூல் எக்ஸாம்ஸு போயிட்டுருக்கு. மற்றபடி எல்லா பெரியவங்க அதே மாதிரி பக்கத்துலேருந்து சுற்றி வந்து நிறைய ஊர்கள் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. இது பங்கு ஆலயம். அதுவும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அந்தோனியாரோட நாள் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நடக்கிற விசேஷமான ப்ரேயர் வந்து செவ்வாய்க்கிழமைனால நடக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து சுற்றில இருக்க கிராமங்கள் அங்கெல்லாம் வந்து டெய்லி மாஸஸ் வைக்க முடியாது, மாஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. அதனால் பக்கத்தில் இருக்கிற நிறைய கிராமங்கள் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து வந்துடுவாங்க. அதனால தான் அங்கே அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ கூட்டங்கள் வந்து வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாதம் முடிஞ்சிட்டு அடுத்தது வந்து அவர் வந்து தீர்த்தம் வந்து கொடுக்குற இது வந்து நடக்கும். அதோடு தான் நம்மளோட இந்த ஒரு நாள் வந்து முடிஞ்சுது. அவ்வளோ முழுமையான நாளாக அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்மளோட லைஃபுக்கு வந்து தேவையான, நம்மளோட ஆன்மீகத்துக்கு தேவையானது, இந்த தவக்காலத்துக்கு தேவையான ஒரு நாளாக வந்து அன்றைக்கி அமைஞ்சது. நாங்கள் வராமல் போனோம், சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுல் டே வந்து
ப்ரேயர், ஆசீர்வாதம் எல்லாமே வந்து ஒரு நாளில் நம்மளுக்கு வந்து முழுமையாக கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்காம நடந்தது. நம்ம போகிற நேரம் வந்து செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு இருந்ததுனால நம்ம உடனே வந்து போயிட்டோம். போய் மாதம் வந்து அட்டன் பண்ணியாச்சு. நம்மளுக்காகவும் பிரார்த்தனைகளையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இது வந்து சுரண்டை அற்புத சுரங்கம், சுரண்டை தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற சர்ச்சு. ஓகேவா? இந்த தீர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் கொடுக்குறாங்களா, நிறைய பேர் வாட்டர் பாட்டிலையும் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க ப்ரேயரில். இந்த குடம் இதில் வந்து வச்சுருப்பாங்க. அது எங்கேருந்து வருதுன்னா, நமக்கு புளியம்பட்டியிலேருந்து கிணறு இருக்குல்ல, அற்புத கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்து தண்ணி தான் இங்கே வந்து வருது. தீர்த்தம் வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. அது நம்ம செவ்வாய்க்கிழமை எல்லாருக்குமே வந்து ஃபாதர் வந்து பிளெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். செவ்வாய்க்கிழமை போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா தண்ணி வந்து தலையில் இது பண்ணி பிளெஸ்ஸிங் கொடுப்பாங்க. அது மாதிரி வீட்டுக்கும் நம்மளுக்கு வந்து மந்திரிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு அந்தோனியார் சர்ச்சோட ஒரு ப்ரேயர் பண்ணணும், உங்களோட மாஸ் பார்க்கணும், அவங்க வந்து தரிசனம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.